அனைத்து அணிகளையும் போல இந்த ஓஷன் 12 அணியும் விளையாட்டில் தீரர்கள்தான். சிட்னியின் வட்டார மட்டத்திலான போட்டியில் களமிறங்கும் இவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு படகில் வந்த தமிழ் அகதி இளைஞர்கள். தற்காலிக விசாவில் தடுப்பு முகாம்களில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்ற இவர்கள் தமக்கு தஞ்சம் கிடைக்குமா என்ற முடிவுக்காக காத்திருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் ஸ்டீபன். I can't go back Sri Lanka. என்னால் எவ்வளோ தூரம் இங்கே போராட முடியுமோ அவ்வளோ தூரம் போராடுவோம். அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் போராடுவோம். அப்படி கட்டாயமாக அனுப்பணும் அப்படின்னு பண்ணாங்கன்னா. இலங்கை ராணுவம் சித்திரவதை செய்ததால் 2 வருடங்களுக்கு முன்னர் இங்கு வந்ததாக கூறுகின்ற இவர் தனக்கு அமைதியான வாழ்க்கை வேண்டும் என்று கூறுகின்றார். இவர்களது அழுத்தத்தையும் கவலையையும் கிரிக்கெட் குறைக்கிறது. தாம் இணைய விரும்புகின்ற இந்த சமூகத்தின் ஒரு அங்கமாக அவர்கள் தங்களை உணர்ந்து கொள்ள இது உதவியாக இருக்கிறது. எல்லோரையும் போல இந்த மைதானத்தில் நாங்களும் ஒருவர் என்று அவர்கள் உணர இதன் மூலம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்கள் இங்கு அனைவருக்கும் சமமானவர்கள் தான் என்றார் போட்டி முகாமையாளர் டீனு ராஜரட்னம். படகுகளில் வருகின்ற அகதிகளை ஆஸ்திரேலியா நேரடியாக தடுப்பு முகாமுக்கு அனுப்புகிறது. தேசத்தின் எல்லைகளை காக்கவும் ஆஸ்திரேலிய கரையை அடைவதற்காக ஆட்கள் உயிரை பணயம் வைப்பதை தடுக்கவும் இந்த கொள்கை தேவை என்று பழமைவாத கருத்தாளர்கள் நம்புகிறார்கள். ஆட்கள் சட்டவிரோதமாக வருவதை ஆஸ்திரேலிய அரசாங்கம் விரும்பவில்லை. ஆட்கள் கடலில் மூழ்கி இறப்பதையும் அது விரும்பவில்லை. UNHCR முறையின் மூலமாக அகதிகள் வர வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார் சிட்னி இன்ஸ்டிடியூட்டின் ஜெஹார்ட் ஹெண்டர்சன். படகுகள் மூலம் வரும் தஞ்ச கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலியாவில் சட்டவிரோதமாக குறுக்கு வழியில் வருபவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். ஆனால் இந்த தமிழ் இளைஞர்கள் அந்த கருத்தை மாற்ற உதவுவார்கள் என்று தோன்றுகின்றது. சில டீம்களிலே சில கடுமையான வெள்ளையின ஆஸ்திரேலியர்கள் இருப்பார்கள். அகதிகள் தொடர்பாக அவர்கள் பொதுவாக நல்ல அபிப்பிராயத்தை கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த இளைஞர்களுடன் விளையாடும் போதும் பேசும் போதும் அகதிகள் குறித்த அவர்களது கருத்து மாறுவதாக வேறு டீம்களை சேர்ந்தவர்கள் கூறியிருக்கின்றனர் என்றார் ராப் ஸ்டீவன். ஆரம்ப போட்டிகளில் பலமான வெற்றிகளை இந்த தமிழர் அணி பெற்றிருக்கின்றது. ஆஸ்திரேலிய வாழ்க்கை பற்றிய ஒரு அனுபவமும் இதனால் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இனி தஞ்சம் கிடைக்குமா என்ற தமது வாழ்க்கையின் முக்கிய முடிவுக்காகத்தான் அவர்கள் காத்திருக்க வேண்டும்.